இப்போ இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சுன்னா என்ன ஒரு ஆபத்து இருக்கு தெரியுங்களா? சிங்கம் என்ன சிங்கிளாத்தான் இருக்குதா? நானும் ஜெய்யும் ஒரு பெரிய வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். 6 வருஷம் தானே ஆச்சு பார்ட்டி படம் எடுத்து. மதகஜராஜா 12 வருஷம் கழிச்சு கோல் போட்டுருச்சே. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். விக்கல் வரும் எங்களுக்கு, நக்கல் வரும் உங்களுக்கு. சும்மா கிடைத்த இடமல்ல, பேசி வளர்த்த பெயர் இது. பெரியாரை நேசிட வைத்த பெயர் இது. போகும் இடமெங்கும் புரட்சி நடை போட்டு கலையும் தமிழுமாக புதியதோர் உலகம் செய்ய புறப்பட்ட சத்தியத்தின் ராஜா திரு சத்யராஜ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். இன்னைக்கு தான் எனக்கு ஒரு சஸ்பென்ஸ் உடஞ்சிரு. சிங்கம் என்ன சிங்கிளாத்தான் இருக்குதா? யோகி பாபி சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. சரி, நல்ல விஷயம்தான். இப்போ இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சுன்னா என்ன ஒரு ஆபத்து இருக்கு தெரியுங்களா? இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆச்சுன்னா எந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடந்தாலும் கரண்ட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. சார் அது லைட் போனால் சார் படம் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு சென்டிமெண்ட்டு வந்து சேர்ந்துடும். எனக்கு என்ன ஒரு 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 பேட்டர்ன் படம் வரையில் நம்மளுக்கு சில படங்கள் வெற்றி அடையில நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? அது மாதிரி இப்போ இந்த மதகஜராஜாவும் குடும்பஸ்தனும் ஓடுறது வந்து ஒரு சரி, இப்போ ஜனங்களுக்கு ஒரே ரத்தம் கொலை அதையே பார்த்து பார்த்து இந்த மாதிரி ஒரு குடும்ப படத்தை ஜாலியாக காமெடியாக பார்க்குறது ரொம்ப ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டு படத்தின் மூலமாக நம்மளுக்கு நிரூபணமாக இருக்குது. அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதனால் நானும் ஜெய்யும் ஒரு பெரிய வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். 6 வருஷம் தானே ஆச்சு பார்ட்டி படம் எடுத்து. மதகஜராஜா 12 வருஷம் கழிச்சு கோல் போட்டுருச்சே. நாங்கள் ஃபிஜியில் அவர் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் பார்ட்டின்னு ஒரு படம் நடித்தோம். ரொம்ப ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தோம். அப்படி இருந்தது. அந்த படமும் கூடி சீக்கிரம் வெளியானோம். இன்னைக்கு ஜெய்கிட்ட பேசிட்டீங்கள்ட்ட கேட்டேன், ஜெய் ராஜா ராணி வந்து ஒரு 4-5 வருஷம் ஆயிருக்குமா அப்படின்னு. சார் 12 வருஷம் ஆச்சு சார் அப்படின்னு. ஐயோ 12 வருஷம் ஆகி போச்சா அப்படிங்கிறது அப்போ வரையில் தான் நம்மளுக்கு தெரியுது. நானும் கூட இந்த படத்துக்கு ஷூட்டிங் போயில ஒரு கெத்தாக போனேன். என்னன்னா, அஜித் விஜயோட ஹீரோயின் தான்ப்பா நம்மளுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க. நம்ம இன்னும் யூத்து தான். யாருப்பா அவங்களுக்கு ஜோடியாக நடிக்கிறீங்கன்னா, கீர்த்தனாங்க விஜய் கூட அஜித் கூட எல்லாம் ஜோடியாக நடித்தவங்க இப்போ எனக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க அப்படின்னு. பட் அது அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்ததுன்னு தெரியல. அதையும் யோசிச்சுக்கணும் இல்லையா? மட்டும் சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி படங்கள் ஓடுறது வந்து ஒரு இப்போ சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு தானே. உள்ளே போனோம், ஜாலியாக சிரித்தோம் வந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அவ்வளோ இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ரொம்ப கலகலப்பாக இருந்தது. யோகி பாபு சொன்ன மாதிரி கவுண்டமணி அண்ணன் கூட நடிக்கல சிரிச்சுக்கிட்டே இருப்போம். எல்லா வசனத்தை மறந்து அப்புறம் நாங்களே சொந்தமாக வசனம் பேசுறது. அந்த மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ பேர், ஆனந்தராஜ், நிழல்கள் ரவி, இளவரசன் எல்லாருமே வந்து ஒரு ஒரு டீம். இது வந்து அவ்வளோ ஜாலியாக இருந்தது. அவ்வளோ பேர் இங்கே வந்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். எல்லா வகையிலையும் ஒரு சந்தோஷமான படம் எனக்கு. இந்த படத்தினுடைய வெற்றிக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன். நன்றி. ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு சொல்லும் போது நான் கேட்டேன், சத்யராஜ் சார் படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது சார் வந்து ஆமாம் அப்படின்னாங்க. ஸோ நானுமே கதை ரொம்ப பிடிச்சிருந்து, டைரக்டரும் ரொம்ப பிடிச்சிருந்து இந்த படம் ஓகே சொன்னதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒரு 3 பேர் தான். ஃபஸ்ட்டு வந்து சத்யராஜ் சார், ஸோ அவர் படம் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. அப்புறம் யோகி பாபு டார்லிங் வந்து பண்ணுறாங்க சொன்னாங்க. அப்புறம் மெயினாக மியூசிக் வந்து இமான் சார் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு மேலே நான் அவங்களே ஃபில்டர் பண்ணி ரெடியாக தான் வச்சுருப்பாங்க படத்தை. ஸோ நம்ம போய் நடிச்சுட்டு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது மாதிரி தான் படத்தில் எவ்ரிடே சும்மாவே சொல்ல ஒரு 40-45 டேஸ் இந்த படத்தில் நான் ஷூட்டிங் பண்ணேன்னா எவ்ரிடே நான் போகும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்ப்பேன். ஒரு நாள் போனால் நிழல் ரவி சார் இருக்கார், ஒரு நாள் போனால் என்ன படத்துக்கு வந்திருக்குன்னே தெரியாது, டெய்லி ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க. எல்லாருமே சும்மா ஒரு க்ரௌடு ஒரு கும்பல் அப்படின்றதுக்காக எல்லாமே அவங்க பண்ணியிருக்க ரோல் எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட் பண்ணால் தான் அது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தெரிஞ்சு தான் ப்ரொடியூசருமே அந்த ஆர்டிஸ்ட்டை சொல்லி டைரக்டருமே அந்த ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். பட் பர்சனலாக கேட்டால் எனக்கு படம் வந்து இந்த மாதிரி படம் இப்போ இருக்கணும். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பிளட் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நடுவில் இப்படியும் ஒரு படம் ஃபேமிலியாக ஒரு ஜாலியாக ஒரு சிரிச்சுட்டு தேட்டரை விட்டு வரும்போது எதுவுமே பாரமே இல்லாமல் முடிஞ்சால் இருக்கிற பாரம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு வர மாதிரி இருக்கிற படங்கள் பண்ணணும் ரொம்ப ஆசை. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சது. ஸோ இந்த படம் வந்து என்னன்னா யாருக்குமே இது ஒரு பெரிய ஹிட் ஆகலையோ பட் யாருக்குமே எந்த ஒரு தப்பான பழக்கத்தை இந்த படம் சொல்லி கொடுக்காது. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக தான் இருக்கும் தமிழில். ஸோ அதனால் எல்லாருமே படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.